உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய கவிஞர் அரங்கம் நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இது ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி, ஒரு கவிஞரை நேர்காணல் காணுகிற ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம பல கவிஞர்களை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் கவிஞர் முனைவர் பேராசிரியர் திருமதி கு சசிகலா அவர்கள். திருமதி சசிகலா அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே சில காலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் அவர்களோடு நாம் இப்போது ஒரு நேர்காணல் காண இருக்கிறோம். பாருங்கள் திருமதி சசிகலா அவர்களே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க நலமாங்க ஐயா? வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க உங்க பிறந்த ஊரு, உங்க தாய் தந்தை, உங்க பள்ளி கல்வி, அதை பத்தி சொல்லுங்க. நான் பிறந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் பேரூராட்சி ஐயா. என்னுடைய தந்தை கா குப்பன், ஓவிய ஆசிரியர். தாய் லலிதா அம்மை. இருவரும் நன்றிங்க. பேசுங்க. என் தந்தை ஆசிரியராக பணிபுரிந்தார். என் தந்தைக்கு 5 பிள்ளைகள். அனைவரும் சிறந்த நிலையில் பயின்று சிறந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் கல்வி பயிலவும் சிறந்த நிலை அடையவும் என் தந்தையும் என் தந்தையோட நண்பரான ஜி அறிவழகன் ஐயா அவர்களும் தமிழ் மீது அதிக பற்று வருவதற்கு மிகவும் சிறந்த தூண்டுகோலாக இருந்தனர். உங்க பள்ளி படிப்பு எந்த ஊர்ல படிச்சீங்க நீங்க? என்னுடைய பள்ளி படிப்பு திருவண்ணாமலை மாவட்டம் அரட்டவாடி மற்றும் பிஞ்சூர் கிராமத்தில் என்னுடைய பள்ளி படிப்பு சிறந்த நிலையில் இருந்ததுங்க ஐயா. 10ஆம் வகுப்பில் சிறந்த முதல் மாணவராக தேர்ச்சி அடைந்தேன் ஐயா என் பள்ளியில். இன்றைக்கு பாரதியார் விழாவை ஒட்டி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பாரதி பற்றிய உங்கள் கருத்துக்களை கூறலாம். பாரதி பற்றிய உங்கள் கவிதையை வழங்கலாம். பாருங்கள். வழங்குகிறேன் ஐயா. பாரதி மிகவும் எனக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் பிடித்த சிறந்த கவிஞர், கவிஞர். சிறந்த விடுதலை இயக்க வீர உணர்ச்சி பாடல்களை அளித்தார். அது மட்டுமல்லாமல் சிறந்த மானுடத்தை போற்ற வல்ல சிறந்த கவிஞராக அவர் திகழ்ந்தார். அனைவர் மீதும் அன்பும் இரக்கமும் ஒற்றுமையும் வைக்க வேண்டும் என்று எண்ணிய சிறந்த கவிஞர் மகாகவி பாரதியார். அவருடைய பாடல்கள் மிகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா. அதில் எனக்கு பிடித்தது அச்சமில்லை அச்சமில்லை பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமன் பிதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமன் இல்லையே, இச்சகத்து எல்லோரும் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்ற பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய பாரதியாரை பற்றி உங்களுடைய கவிதையை கூறுங்களேன். தருகிறேன் ஐயா. நீல திரைக்கடலை அலங்கரித்த செந்தமிழ் பாவலன், எல்லைகளை வகுத்தளித்த வண்ண களஞ்சிய புலவன், பாருக்கு ஓர் தன்னுணர்வு கவிஞர் பாரதியே, பாவுக்கு ரதியே பாரதி, புரட்சி கவிகளுக்கு ரதம் தேசிய கவியே, செந்தமிழ் சிற்பி, சிந்திய எழுத்துக்கள் எல்லாம் பா நயம் புகழும், இரவும் உறங்காது பாரதியின் பாட்டை கேட்டு மகிழ்ந்திட, பகலும் மருங்காது புரட்சி கவியை பரப்பிட, தென்றலும் ஒளியாது பாரதியின் பாட்டை சுமந்திட, சோலை குயிலும் காக்கையும் பாரதியை கவிபாட அழைக்க மறந்ததில்லை, செல்வமும் செல்வாக்கும் பாரதியின் பாட்டை கேட்டிட தடுமாற்றம் கொள்ளும், வாழ்க்கை நிலை திரிந்தாலும் வழக்க நிலை பெயர்ந்ததில்லை பாரதி,
பசியும் பஞ்சமும் தன் மக்களை வாட்டினாலும் மனங்கலங்காத மானுட கவிஞன் பாரதி. இன்னும் வாசிக்கலாமாங்க ஐயா? வாசிங்க. வாசிக்கிறேங்க. மரபுகளை தாங்கிய ஏடும் ஓலைச் சுவடிகளும் புரட்சியையும் புதுமையையும் எதிர்நோக்கவில்லை. மரபுக்கு விடுதலை பாரதியாலே, மண்ணுக்கு விடுதலை பெரும் புரட்சி கவியாலே, பெண்ணுக்கு மறுமலர்ச்சி விழிப்புணர்வு கவியாலே, விண்ணுக்கு முழக்கம் புதிய விடியலே, சொல்லுக்கு அச்சம் தொலைந்தது சிகரம் தொட்டது வீர முழக்கம், ஏட்டையும் நாட்டையும் சீர்திருத்த கவிஞன் மகா கவியே, தாய் மண்ணுக்கு மட்டுமன்று உலக விடுதலைக்கு ஏற்ற கவிகளே பாரதி கவிகளே. உலக கவிஞர்களை சுண்டி இழுத்த கைவினைஞன் பாரதி. விடுதலை யாத்திரையில் செந்தமிழும் பாரதியும், பாரதியும் செந்தமிழோடு விவேகமும் வீரமும் வெற்றி கனியை தூக்க முனைந்தனரே. பாரதி கவிகள் படிக்குந்தோறும் கேட்குந்தோறும் புது உத்வேகத்தை ஊட்ட வல்லதே. இளந்தென்றலும் புதிய விடியலும் உள்ளம் மட்டும் பாரதி கவிகள் தேன் சிந்தத்தான் செய்யும். பாரதி கவிகள் ஒரு யுகத்துக்கு மட்டுமல்ல 1000 யுகத்துக்கும் பாரதி புகழ் பாடும். பாரதமும் பாரதி புகழ் பேசும். வாசிக்கலாமாங்க ஐயா? சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருமையாக இருந்தது. அருமையான கவிதை கொண்டு அருமையாக இருந்தது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களா? நீங்க என்ன ஆசிரியரா இருக்கீங்களா, பேராசிரியரா இருக்கீங்களா, என்னவா இருக்கீங்கம்மா? கல்வியியல் கல்லூரியில் விரிவுரையாளராக பணிபுரிந்தேன் ஐயா. நான் எம்ஏ, ஆங்கிலத்தில் எம்ஏ, எம்எட், எம்ஃபில், தமிழ்ல எம்ஃபில், கல்வியியல் துறையிலும் எம்ஃபில் பட்டம் பெற்றிருக்கிறேன். மேலும் முனைவர் பட்டம் பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் ஐயா. முடித்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முனைவர் பட்ட ஆய்வு சமர்ப்பித்து விட்டீர்களா? செய்து விட்டேன் ஐயா. செய்து விட்டீர்கள். வாய்மொழி தேர்வுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். தேர்வுக்காக காத்திருக்கேன். மிக மகிழ்ச்சி. நீங்க இந்த இலக்கிய ஆர்வம் உங்களுக்கு எப்படிமா ஏற்பட்டது? முதல்ல தொடக்கத்துல ஆர்வம் வந்துருக்கீங்களா இலக்கிய ஆர்வம்? எனக்கு என் தந்தை சிறந்த ஆசிரியருங்க ஐயா. தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் இலக்கணத்தை அதிக அளவில் சிறந்த முறையில் கற்றுவித்தார் ஐயா. அதனால் என் தந்தையிடத்திலிருந்து எனக்கு இலக்கிய ஆர்வமும் பாட்டு கவிதை எழுதும் ஆர்வமும் அவரிடத்திலிருந்து தான் எனக்கு தோன்றியதுங்க ஐயா. ஓ சிறப்பு. உங்க தந்தை கவிதை எழுதுவாரா? கவிதை எழுதியதில்லை. அவர் சினிமா துறையில் வந்து திரைப்படத்தை இயக்கும் நிலையில் இருந்தாருங்க ஐயா. ஓ திரைப்பட துறையில் இருந்தார். ஆமா. அவர் பணிக்கு ஐயா திரைப்பட துறையில முயற்சித்துக் கொண்டார். மிக சிறப்பு. நீங்க வந்து இந்த தமிழ் ஆர்வம் இலக்கிய ஆர்வம்லாம் இருக்கு உங்களுக்கு. இது தொடர்பா நீங்க ஏதேனும் குழுக்கள்ல இல்ல அமைப்புகள்ல பயணித்து வர்றீங்களா? அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் ஆவடி குமார் ஐயா புலனத்தில் பயணித்து வருகிறேன் ஐயா. அவரிடத்தில் ஏராளமான சான்றிதழ்களும் விருதுகளும் பெற்றிருக்கிறேன் ஐயா. அது மட்டுமல்லாமல் வீர தமிழர்ச்சி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்திலும் முப்பால் இலக்கிய பேரவை புலனத்திலும் இது மட்டுமல்லாமல் ஆந்திர மகா ஜனசபா புலனத்திலும் பயணித்து வருகிறேன் ஐயா. அங்கும் சான்றிதழ்களும் விருதுகளும் பெற்றிருக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்க. சொல்லின் செல்வர் திரு ஆவடி குமார் ஐயா அவர்கள் அவருடைய அமைப்பிலே இருந்து செயலாற்றி வருவார்கள். மிகச் சிறப்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருப்பவர், பலரையும் வளர்த்திருப்பவர், என்னுடைய இனிய நண்பர். அவரோடு பயணித்திருக்கிறேன் என்று சொல்வது கேட்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் அவரும் பலகாலமாக இருவேறு களங்களிலே பயணித்திருக்கிறோம். ஒன்று அரசியல் களம், இன்னொன்று இலக்கிய களம். இரண்டிலுமே நாங்கள் இணைந்து பல தருணங்களில் பயணித்திருக்கிறோம். மகிழ்ச்சியான ஒரு
ஐயாவினுடைய பெயரை சொல்லுகிற போது எனக்கு பல்வேறு நிகழ்வுகள் எனக்கு நிகழ்ச்சிகள் எனக்கு தோன்றுகிறது. மகிழ்ச்சி அம்மா. நீங்க நூல் எதனா வெளியிட்டு இருக்கிறீங்களா? கட்டுரை நூல்கள் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் கட்டுரை தனித்தனி கட்டுரைகளை வந்து நூல்களில் வெளியிட்டு இருக்கிறார்கள் ஐயா. என் கையில் நூல்ல உங்க கட்டுரை இடம்பெற்றிருக்கு? ஒரு 10 நூல்கள் குறையாம வெளியிட்டு இருக்கிறாங்க ஐயா. கட்டுரைகளை பன்னாட்டு கருத்தரங்கம், தேசிய கருத்தரங்கம் முதலிய கருத்தரங்கில் என்னுடைய கட்டுரைகளை வெளியிட்டு இருக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க இப்ப பேராசிரியர் பணியாற்றலையா? பணியில இருந்து விலகிட்டீங்களா? இன்னைக்கு முனைவர் பட்டத்திற்காக முயன்றேன் ஐயா. அதனால என்னுடைய பணியை தொடர்ந்து செயல்படுத்த முடியலைங்க ஐயா. ஆமாமா, தொடர்ந்து பணியில் இருந்து கொண்டே முனைவர் பட்ட ஆய்வு செய்வது கடினமாக இருக்கும்போது அதை விட்டு விலகி முனைவர் பட்டத்தை கவனம் செலுத்தப்பட்டு மீண்டும் விரைவில் பேராசிரியர் பணி நியமனம் பெற்று நல்ல ஒரு கல்லூரியில உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைத்து சிறப்பாக கல்வி பணியை தொடர வாழ்த்துகிறோம் அம்மா. உங்களுடைய இலக்கியம், நீங்க வந்து உங்களுடைய எழுதிய பல்வேறு கட்டுரைகள்லாம் எழுதிருக்கீங்க. அந்த கட்டுரைகள்ல குறிப்பிடத்தக்கதாக ஏதேனும் ஒரு கட்டுரையை பற்றி சில கருத்துக்களை சொல்லலாம். நீங்க முனைவர் பட்ட ஆய்வு இன்னும் பெறவில்லை என்பா அதை பற்றி பேச முடியாது. எனவே உங்கள் எம்ஃபில் பட்டம் பெற்ற போது ஒரு ஆய்வு தலைப்பு இருக்கும், அந்த தலைப்பை பத்தி நீங்க பேசலாம். பேசுறாங்க ஐயா. கல்வியில் நிறைஞர் பட்டத்திற்காக 50 காப்பியங்களில் விருந்தோம்பலும் பண்பாட்டு பதிவுகளும் என்ற தலைப்பில் என்னுடைய ஆய்வு இருந்ததுங்க ஐயா. எனக்கு விருந்தோம்பல் மிகவும் பிடிக்கும் ஐயா. அதனால என்னுடைய விருந்தோம்பலை வந்து ஆய்வுக்கு சிறந்த நிலையில் எடுத்துக்கொண்டேன். அதில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இது இருந்தாலும் எனக்கு இதற்கு முன்னாக இல்ல சங்க இலக்கியங்களிலிருந்தும் 8 தொகை நூல்களில் உரிய 8 தொகை, 10 பாட்டு நூல்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள் இது எல்லாத்தையும் முன் உதாரணமாக வைத்துக்கொண்டு என்னுடைய ஆய்வை 50 காப்பியங்களில் தொடர்ந்தேன் ஐயா. எனக்கு பிடித்தது ஒரு செய்யுளை உங்களுக்கு முன் வைக்கிறேன் ஐயா. புறநானூற்றிலிருந்து. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினும் நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டு கவியும் துழந்தும் மயக்குறை மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் மன்னன் எழுதிய ஒரு பாடல் ஐயா. நம்ம எவ்வளவுதான் நம்ம பாடுபட்டு தேடிய செல்வங்கள் நம்மிடத்திலே இருந்து விருந்தோம்பலை சிறப்பித்து இருந்தாலும் ஒவ்வொரு இல்லத்திலும் குழந்தை செல்வம் வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை இந்த பாடலில் வைத்திருக்கிறாருங்கய்யா. இது மட்டும் அல்லாமல் திருக்குறளில் வந்துட்டு செல்விருந்தோம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு விருந்தோம்பல் பத்தி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை சிறந்த முறையில் அவங்கள கவனித்து அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நோக்கி காத்திருந்ததா சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருந்தாமல் சிறந்த நிலையில ஒவ்வொரு இல்லத்திலையும் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கும் பொழுது அவங்க வீட்டில் வறுமை வந்து உற்றாலும் பரவாயில்லை, அவங்க நிலத்துல விதைகள் இடாமலேயே வந்துட்டு விளை நிலங்கள் வந்துட்டு விளைச்சலை தரும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லல அவரு. அதாவது ஒருத்தன் வந்து எல்லோருக்கும் விருந்தோம்பி ஒருத்தன் காத்து வருவான் என்று சொன்னால் அவருடைய நிலத்துல அவன் போய் விதையிடணுமா தேவையில்லை, அவன் சுற்றி இருப்பவர்களே விதைத்து நெல்லை விளைவித்து அறுவடை செய்து வந்துவிடும் என்று கருத்தை சொல்லியிருக்காரு. விதையிடாமலே செடி முளைக்கணும்னா வள்ளுவர் அந்த மாதிரி அறிவியலுக்கு புறமான கருத்துக்களை எங்கேயும் பேசல வள்ளுவர். மகிழ்ச்சி. மிச்சில் மிசைவான் குளம் என்ற ஆமா நல்ல ஒரு கருத்து பேசுறீங்க. நீங்க இந்த அளவுக்கு இந்த விருந்தோம்பல் ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால நான் சொல்றேன். மற்றபடி எனக்கு வந்து விருந்துல வந்து சாப்பிடணுன்ற ஆர்வத்துல நான் சொல்லல, நாங்க யாரும் அந்த எண்ணத்துல சொல்லல. உங்களுக்கு இருக்க விருந்தோம்பல் கருதி சொல்றேன். நீங்க விரைவிலேயே திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு இடத்தை எடுத்து
ஒரு அற்புதமான கவியரங்கத்தை ஏற்பாடு பண்ணாங்க. நாங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு கவிதை வாசிச்சுட்டு நீங்க நல்ல விருந்தோம்பலை கொடுங்க. சாப்பிட்டுட்டு போறோமா, மகிழ்ச்சி. மற்றபடி நீங்க கண்டிப்பா விருந்தோம்பல்ல ஆர்வமா இருக்கீங்கன்றதுக்காக நான் சொல்றேன். எனக்கு விருந்து சாப்பிடுற கண்டிப்பா ஆர்வத்தை தான் செய்யறேங்க ஐயா. என்ன மகிழ்ச்சி. கண்டிப்பா ஆஹ் செய்யறேங்க ஐயா. நீங்க இந்த கவிதை நிறைய எழுதியிருக்கீங்க. அந்த கவிதைகள்ல ஆமாங்க ஐயா. உங்க கவிதைகள்ல இருந்து ஏதேனும் ஒரு சில வரிகள் சொல்லுங்க. நீங்க சொல்றேங்க ஐயா. விரும்ப வரிகள் சொல்லுங்க. காலம் எனும் நதியினிலே காலம் ஆஹ் எனும் நதியினிலே காலமே ஒரு சூழ்ச்சியடா. சூழ்ச்சியை ஆஹ் நாம் வென்றுவிட ஆசைக்கு அணை போடு. ஆசைக்கு ஆஹ் எல்லாம் அடிபணிந்து விட்டால் நம் வாழ்வே ஆஹ் படு மோசமடா. சூரியர் சந்திரர் போல் இருந்து விட்டால் வெற்றி என்பது இன்பக் கோட்டையில் தலை சாய்க்குமடா. துன்பத்தைக் உம் கண்டு துவண்டு விட்டால் இளம்பிறைக்கு ஏது மறுவாழ்வு. மனமே சற்றே நில். ஆசையை விதைக்காதே. ஆணவத்தில் அலைந்து திரியாதே. உம் திறன் தேர்ந்த வாழ்வு சோடை போகாது. உம் வாழ்க்கை எனும் உம் நதியினிலே சேர்ந்து வாழ உம் கற்றுக்கொண்டால் பிரிவின் துன்பம் வாட்டாது. வாழ்க்கை ஒரு உம் வழிகாட்டி நூல். திறந்து பாரு, உம் நீ வாழ வழிகாட்டும். உம் சிறப்பம்மா, சிறப்பு, அருமை. நன்றிங்க. காலமனும் நதி இல்லையன்ற கவிதை. நீங்க வேற என்னென்ன ஊடகங்கள்ல பயணிக்கிறீங்க? வேற என்னென்ன செயல்பாடுகள் ஈடுபடுறீங்க இலக்கியத்துல? அதை சொல்லுங்க. ஆஹ் கவியரங்கத்துல அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் நடத்தும் கவியரங்கத்தில் இணைய வழியிலும் நேரடி கவியரங்க நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு வருகிறேன் ஐயா. அவர்களிடத்திலிருந்து சான்றிதழ்களும் விருதுகளும் பெற்றிருக்கிறேன் ஐயா. இது மட்டுமல்லாமல் சரி. வீரத்தமிழ் வேலு நாச்சியார் இயக்கத்திலையும் இணைய வழி கவியரங்கத்திலையும் நேரடி கவியரங்கத்திலையும் கலந்து கொண்டு இருக்கிறேன் ஐயா. அங்கேயும் சான்றிதழ்கள் விருதுகள் பெற்றிருக்கிறேன் ஐயா. அப்புறமா உம் முப்பால் இலக்கிய பேரவையில் நேரடி கவியரங்கத்தில் கலந்து விருதுகளும் சான்றிதழ்களும் பெற்றிருக்கிறேன் ஐயா. கண்மணி கிரியேஷன்ஸ் அமைப்புல கவியரங்கில் நேரடி கவியரங்கில் கலந்து கொண்டு விருதுகளும் சான்றிதழ்களும் பெற்றிருக்கிறேன் ஐயா. கட்டுரைக்கு கட்டுரை எழுதியதற்கு சான்றிதழும் விருதுகளும் பெற்றிருக்கிறேன் பன்னாட்டு கருத்தரங்கத்தில். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, நன்றி. மகிழ்ச்சி, சிறப்பு. இதுக்காக நிறைய விவரங்களை சொன்னீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பத்தி சொன்னீங்க. உங்க கல்வி, உங்க பணி, உங்களுடைய ஆய்வு பணிகள், இலக்கிய பணிகள், இலக்கிய பயணங்கள் பற்றியெல்லாம் வெகு அழகாக நேர்த்தியாக நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் அம்மா. சிறப்பு. தொடர்ந்து உங்களுடைய இலக்கிய பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இந்த நல்ல தருணத்திலே உங்களை சந்தித்தல் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி அம்மா. வணக்கம். நன்றிங்க.